ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா array.prototype.sort பற்றி பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி இது வந்து ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரூட் சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனானா, ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப் சொல்லிட்டு ஒரு அன்ஆர்டரில் இருக்குது கரெக்டாக. ஸோ நான் வந்து சார்ட் வந்து பண்ணணும், ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பண்ணணும் அப்படின்னா நான் அதை பண்ணிக்கலாம். எப்படி? அதே மாதிரி தான். ஸோ நிறைய கால் பண்ணிக்கோங்க. ஏன்? பிகாஸ் array.prototype கரெக்டாக. ஸோ தட் நான் வந்து அரே நேம் வச்சு கால் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா we have something called sort. ஸோ சார்ட்டில் வந்து நீங்கள் வந்து யூ கேன் ஆல்சோ யூஸ் சம் கம்பேர் ஃபங்க்ஷன் ஆஸ் அ கால் பேக். பட் நான் எதுவுமே தராமல் போட்டு பார்க்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ரிசல்ட் சொல்லி நான் வைக்கிறேன். ஸோ லாக் பண்ணிப்போம். ஸோ லாக் ரிசல்ட் சேவ் அண்ட் அவுட் போய் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அழகாக வந்து ஃபார்மேட் ஆயிடுச்சு. ஆப்பிள் ஃபஸ்ட்டு வருது, பனானா செகண்ட் வருது அண்ட் ஸோ. ஓகே, சூப்பர். ஸோ இதுதாங்க பேசிக்காக உள்ள ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, ஸோ இதே சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நம்பர் வச்சுருக்கீங்க, நீங்கள் அதுவும் செக் பண்ணோம் அப்படின்னா அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா குயிக்காக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ கான்ஸ்ட் நம்பரில் வந்து ஐ வில் புட் சம் வேல்யூஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன் 1 3 4 அண்ட் ஸோ போடுறேன். ஓகே, இது வந்து சும்மா தர வேல்யூ. ஓகே, குட். ஸோ இப்போ பார்த்தா வச்சுக்கோங்களேன், இது வந்து ரொம்ப அன்ஆர்டராக இருக்குது இல்லையா? இது நம்ம எப்படி சார்ட் பண்ணுறது பார்க்கலாமா? அதே மாதிரி தான். ஸோ நம்பர் டாட் சார்ட் அண்ட் நம்ம வேரியபிள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் ரிசல்ட் லாக் ரிசல்ட் சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகான ஃபார்மேட் வந்துச்சு. ஓகே, பட் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்களேன் 2 2 3 அண்ட் 4 5 5 சொல்லி வருது. ஸோ கரெக்டாக ஃபார்மேட் இல்லை கரெக்டாக. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் யூஸ் யுவர் ஓன் கம்பேர் லாஜிக். ஓகே, ஸோ இங்கே வந்து யூ கேன் ஹேவ் இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு கம்பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கு இல்லையா? 2 கண்டிஷன் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ ஏ ஆர் பின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஏ பி. ஸோ ரெண்டை வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ பேஸ்ட் ஆன் தட் நான் லாஜிக் ரெடி பண்ணுறேன். என்னென்னா ஏ வந்து இட் ஷுட் பி மைனஸ் பி. ஸோ விச் மீன்ஸ் ஒரு கண்டிஷன் இப்போ இதுதான் ஏ, இது வந்து பி எடுத்துக்கும். ஓகே, ரெண்டும் வந்து அப்படியே ஒன்றா மூவ் பண்ணிருக்கோம், சார்ட் பண்ணும் பேஸ்ட் ஆன் தட் வேல்யூ. இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாமா? சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேல்யூ வருது 2 2 3 5 4 5 6 5 சொல்லிட்டு. அதே சப்போஸ் எனக்கு வந்து டிசைனிங் வைஸ் சார்ட் பண்ண வச்சுக்கோங்க, அப்போ நான் என்ன பண்ணலாம்? அதே மாதிரி தான். ஸோ ஏ இருக்கிற இடத்துல பி போட்டுருங்க, பி இருக்கிற இடத்துல ஏ போட்டுருங்க. ஓகே, ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணி நம்ம வந்து ஹையர் வைஸ் நம்ம வந்து சார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து சார்ட் லாஜிக் தான். ஸோ நான் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே.